பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய மொத்தம் 50 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 31. இயேசு எந்த ஊரிலே வளர்ந்தார்? விடை நாசரேத். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 32. இயேசு எந்த நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார்? விடை ஓய்வு நாளில். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 33. இயேசு தம்முடைய டேஸ் படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார்? விடை வழக்கத்தின்படியே. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 34. ஜெப ஆலயத்தில் இயேசுவிடம் கொடுக்கப்பட்ட புஸ்தகம் எது? விடை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 35. இயேசு ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து டேஸ் எழுந்து நின்றார்? விடை வாசிக்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 36. இயேசுவின் மேலிருந்தது யார்? விடை கர்த்தருடைய ஆவியானவர். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 37. யாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார்? விடை தரித்திரருக்கு. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 38. எவர்களை குணமாக்க இயேசு அனுப்பப்பட்டார்? விடை இருதயம் நறுங்குண்டவர்களை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 39. சிறைப்பட்டவர்களுக்கு எதை பிரசித்தப்படுத்த இயேசு அனுப்பப்பட்டார்? விடை விடுதலையை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 40. குருடருக்கு எதை பிரசித்தப்படுத்த இயேசு அனுப்பப்பட்டார்? விடை பார்வையை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 41. யாரை விடுதலையாக்க இயேசு அனுப்பப்பட்டார்? விடை நொறுங்குண்டவர்களை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 42. கர்த்தருடைய டேஸ் வருஷத்தை பிரசித்தப்படுத்த இயேசு அனுப்பப்பட்டார்? விடை அனுக்கிரக.
லூக்கா 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 43. இயேசு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை சுருட்டி யாரிடம் கொடுத்தார்? விடை பணிவிடைக்காரனிடத்தில். லூக்கா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 44. இயேசுவின் மேல் நோக்கமாயிருந்தது எது? விடை ஜெப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 45. உங்கள் டேஸ் கேட்க இந்த டேஸ் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று இயேசு கூறினார். விடை காதுகள் கேட்க வேத வாக்கியம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 46. உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்று இயேசு கூறிய இடம் எது? விடை ஜெப ஆலயம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். கேள்வி எண் 47. ஜெப ஆலயத்திலுள்ள எல்லாரும் இயேசுவுக்கு டேஸ் கொடுத்தனர்? விடை நற்சாட்சி. லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 48. எப்படிப்பட்ட வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டது? விடை கிருபையுள்ள வார்த்தை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 49. இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு ஜனங்கள் சொன்னது என்ன? விடை இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 50. இயேசு ஜெப ஆலயத்தில் கூறிய பழமொழி என்ன? விடை வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 51. எந்த ஊரில் செய்யப்பட்ட கிரியைகளை உன் ஊரிலும் செய் என்று ஜனங்கள் இயேசுவிடம் கூறுவது நிச்சயம்? விடை கப்பர்நகூம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 52. டேஸ் ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான். விடை தீர்க்கதரிசி. லூக்கா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 53. எலியாவின் நாட்களில் எவ்வளவு காலங்கள் மிகுந்த பஞ்சம் உண்டானது? விடை 3 வருஷமும் 6 மாதமும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 54. யாருடைய நாட்களில் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டானது? விடை எலியா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 55. இஸ்ரவேலருக்குள் டேஸ் விதவைகள் இருந்தார்கள்?
விடை அநேகம் விதவைகள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் சேனலை ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 56. எலியா எந்த ஊரிலிருந்த விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டான்? விடை சரப்தா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 57. சரப்தா ஊர் எந்த நாட்டில் உள்ளது? விடை சீதோன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 58. எந்த தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள்? விடை எலிசா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 59. எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் சுத்தமாக்கப்பட்ட குஷ்டரோகி யார்? விடை நாகமான். லூக்கா 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 60. நாகமான் எந்த தேசத்தான்? விடை சீரியா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 61. எந்த ஊர் செங்குத்தான மலையின் சிகரத்தில் கட்டப்பட்டிருந்தது? விடை நாசரேத். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 மற்றும் 29ஆம் வசனங்கள். கேள்வி எண் 62. இயேசுவை மலை சிகரத்திலிருந்து தலைகீழாய் தள்ளிவிடும்படி கொண்டு போனவர்கள் யார்? விடை நாசரேத் ஊர் ஜெப ஆலயத்திலிருந்த எல்லாரும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29 வசனங்கள். கேள்வி எண் 63. ஜெப ஆலயத்திலிருந்த எல்லாரும் இயேசுவை எங்கே தள்ளினர்? விடை ஊருக்கு புறம்பே. லூக்கா 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 64. கப்பர்நகூம் எந்த நாட்டில் உள்ளது? விடை கலிலேயா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 65. இயேசு கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து டேஸ் நாட்களில் ஜனங்களுக்கு டேஸ் பண்ணினார்? விடை ஓய்வு நாட்களில் போதகம் பண்ணினார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 66. இயேசுவின் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டவர்கள் யார்? விடை கப்பர்நகூம் பட்டணத்தார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்கள். கேள்வி எண் 67. அதிகாரமுள்ளதாய் இருந்தது எது?
விடை இயேசுவின் வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 68. எந்த பட்டணத்து ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான்? விடை கப்பர்நகூம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வசனங்கள் வரை. கேள்வி எண் 69. எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? யார் யாரிடம் கூறியது? விடை அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷன் இயேசுவிடம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34 வசனங்கள். கேள்வி எண் 70. உம்மை டேஸ் என்று அறிவேன், நீர் டேஸ் என்று அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷன் உரத்த சத்தமிட்டான். விடை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர். லூக்கா 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 71. இயேசு கப்பர்நகும் ஜெப ஆலயத்தில் இருந்த அசுத்த ஆவியை என்ன சொல்லி அதட்டினார்? விடை நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று. லூக்கா 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 72. அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷனை ஜனங்களின் நடுவே விழ தள்ளியது யார்? விடை பிசாசு. லூக்கா 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 73. இது என்ன வார்த்தையோ? யார் யாரிடம் கூறியது? விடை கப்பர்நகூம் பட்டணத்தார் ஒருவரோடொருவர். லூக்கா 4ஆம் அதிகாரம் 31 மற்றும் 36 வசனங்கள். கேள்வி எண் 74. இயேசு அதிகாரத்தோடும் வல்லமையோடும் எவைகளுக்கு கட்டளையிட்டார்? விடை அசுத்த ஆவிகளுக்கு. லூக்கா 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 75. யாருடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தது? விடை சீமோன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 76. இயேசு கப்பர்நகும் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாருடைய வீட்டிற்கு சென்றார்? விடை சீமோன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 77. ஜனங்கள் எல்லாரும் எந்த வேளையிலே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள்? விடை சூரியன் அஸ்தமித்த வேளை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 78. இயேசுவை டேஸ் என்று பிசாசுகள் அறிந்திருந்தன? விடை கிறிஸ்து என்று. லூக்கா 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 79. தங்களை விட்டு போகாதபடிக்கு இயேசுவை நிறுத்தி கொண்டவர்கள் யார்? விடை திரளான ஜனங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 80. இயேசு எதை குறித்து பிரசங்கிக்க அனுப்பப்பட்டார்?
விடை தேவனுடைய ராஜ்யத்தை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். கேள்வி எண் 81. டேஸ் நாட்டிலுள்ள ஜெப ஆலயங்களில் இயேசு பிரசங்கம் பண்ணிக்கொண்டு வந்தார். விடை கலிலேயா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் bless you.